ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ ஆத்மாவுடைய இது தொடர்ச்சியை பார்க்குறேன். இனிமேல் நான் சோல் சோல் எனக்கு என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புது, அது எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத இது சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா இது பார்ட் 2. ஓகேங்களா? சோலோட பாட்டு தினைக்கும் போடுவேன். சோல் என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புதுன்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு டாபிக் என்னன்னா, உங்களோட சோல் என்னன்னா இதயம் துடிக்கிறதுக்கு ரீசனே உங்களோட சோல் மிஷன் தான். ஓகேங்களா? அதை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. எந்த போராட்டமா இருந்தாலும் சோல் சொல்ற கைடன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா கைடன்ஸா இருக்கும்ன்றது நான் நம்புறேன். ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு டாபிக் என்னன்னா, அந்த சோல் இதையும் துடிக்கிறதுக்கு ரீசனே சோல் உங்களோட சோல் மிஷனுக்காக தான். ஓகேங்களா? அப்படின்றது இன்னைக்கு டாபிக். சரிங்களா? அதே மாதிரி பார்ட் 2. ஓகேங்களா? உங்க சோல் என்ன சொல்லுது இன்னைக்கான ரீடு பார்க்கலாமா? இது ஃபைல் செலெக்ஷன் கிடையாது, அப்படின்னு நார்மலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காமிங்கன்னா காஃபி கப், மீட்டிங், டாக்கிங், சர்வரிங் த மூமெண்ட், ஃபீலிங், எவலுவேட், பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப். இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் குறிக்குது. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடா இருக்கீங்கன்னா பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்டா ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலேஜ் படிக்கிறவங்க, இது நீங்க யாரை நினைச்சு பாக்குறீங்களோ அவங்களுக்கு இது பொருந்தும். ஓகேங்களா? அதுக்குதான் இந்த இது வந்திருக்கு, காஃபி கப். ஓகேங்களா? இல்லை அப்படின்னாலும் லவ் பண்றவங்க வெளியே கூட்டம் போய் டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க மத்தவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணிருக்கிறது விட உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கே நீங்க டேட் கொடுத்துங்க, காஃபி போட்டு குடிங்க, நேச்சுரல் பிளேஸ்க்கு போங்க. ஓகேங்களா? முக்கியமா நேச்சுரல் பிளேஸ்க்கு போனீங்கன்னா அதுவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? மத்தவங்களை மீட் பண்ணி தான் நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே ஃப்ரெண்டா இருக்கணும். ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா மத்தவங்க உங்களுக்கு துணையே தேவையில்லை. ஏன்னா அடுத்தவங்களை தேடி போய் நம்ம சொன்னோம்னா அது வெளியே போயிடும். அதுபடி அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல நல்ல இதுவா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு சோல் சொல்ல வரது என்னன்னா, உங்களுக்கு சோல் மிஷன். ஓகேங்களா? சோல் மிஷன் பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட சோல் பர்பஸ் என்னன்னா மத்தவங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? மத்தவங்க கூட பழகுங்க, நல்லா பேசுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டவங்களை வச்சுங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கார் சொல்லுது. ஓகேங்களா? நான் பைல் செலக்ஷன்ல ஜென்ரல். ஓகேங்களா? இப்ப அடுத்த கார் பார்க்கலாமா? இதுவும் பாத்தீங்கன்னா அதே தான் வருது. என்ன வந்திருக்கு? டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவிங் ஃபன், ஹாப்பிலி சிங்கிள், லைவ் இன் த மூமெண்ட். உங்க சோல் என்ன சொல்லுன்னா, மற்றவங்க கூட போயிட்டு ஃப்ரெண்டா, இதுவும் பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இதுவும் ஃப்ரெண்டு தான் குறிக்குது, இது என்ன ஃப்ரெண்டா குறிக்குது. இது ரெண்டு காரணம் என்ன குறிக்குதுன்னா, நீங்க ஃப்ரெண்டா யாரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்டு கூட பேசி சந்தோஷமா இருந்து சிங்கிளா இருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்படாம ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸும் கூட பழகுங்க, பேசுங்க. இதுல என்னன்னா நல்லவங்க கிட்ட மட்டும் பேசி பழகுங்க. ஓகேங்களா? கெட்டவங்களா இருக்கிற பட்சத்துல நீங்க விலகி நின்று உங்க லைஃப பாருங்க அப்படின்றது தான் இன்னைக்கான ஒரு. ஓகேங்களா? சோலும் சொல்ல வருது, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்காம வெளியே போய் உங்களுடைய லைஃப வாழு அப்படின்றாங்க. சொல்ல விரும்புறாங்க இன்னைக்கு. ஓகேங்களா? பில்ட் பண்ண சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு தான் இந்த சோல் சொல்ல விரும்புறது. ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவிங் ஃபன், ஹாப்பிலி சிங்கிள், லைவ் இன் த மூமெண்ட். ப்ரெசென்ட்ல வாழுங்க, பாஸ்ட் ஃபியூச்சரை நினைச்சு ஃபீல் பண்ணாம ப்ரெசென்ட்டை மட்டும் நீங்க நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா
உங்களுக்கான ஆன்சரும் வந்து நீங்களே வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சொல்ல வருது. ஓகேங்களா?